ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குக்கிங் வித் ஜோதி தமிழ் ஜோதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான முறையில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட நம்ம இன்னைக்கு நெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் டெய்லி பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடைகளை நீங்கள் சேகரிச்சுட்டே வாங்க. ரொம்பவே சூப்பரான நெய்யை நீங்கள் வீட்டிலே ஈஸியாக தயாரிக்கலாம். அது எப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு நிறைய நெய் செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு 3 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு பால் ஆடையை சேகரித்து வச்சுருக்கேன். இந்த பால் ஆடையை எப்படி எடுக்கிறதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் எப்போவுமே பால் காய்ச்சும் போது ஈவினிங் பால் காய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி அந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த பாலில் விழாத மாதிரி தட்டு போட்டு மூடிக்கோங்க. அது ஓவர் நைட் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2வது நாள் பார்க்கும்போது நிறைய ஆடைகள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த பால் ஆடைகள் எல்லாம் நீங்கள் ஒரு கப்பில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பால் ஆடைகள் கிடைக்கும். இப்போ நம்ம மிக்சியில் தான் வந்து நம்ம இன்றைக்கி பால் ஆடைகள்லேருந்து வெண்ணெயை எடுக்க போகிறோம். அது எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த பால் ஆடைகளை நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஓவர் நைட்டுக்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து இந்த பால் ஆடைகளை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஐஸ் கட்டியாக இருந்தால் அவங்களால வந்து பால் ஆடையிலிருந்து வெண்ணெயை எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து ஓவர் நைட்டுக்கு வந்து வெளியில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான வெண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நார்மலான பச்சை தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கிட்ட எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜ் தண்ணி வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால் நீங்கள் நார்மலான பச்சை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் வந்து வெண்ணெயை நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம மிக்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த மாதிரி நம்ம பல்ஸ் மோடில் வந்து 1 வாட்டி 2 வாட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் விடாமல் வந்து மிக்சி வந்து ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ வந்து அந்த வெண்ணெயை வந்து ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம மிக்சியை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் வந்து சேர்க்கல. ஐஸ் தண்ணி கூட நம்ம சேர்க்கல. பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்குன்னு. நல்லா திரண்டு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மறுபடிக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை போலவே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஆடையை அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல பெரிய மிக்சி ஜாரே எடுத்தால் உங்களுக்கு வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டிலே வந்து நீங்கள் அடித்து எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து நிறைய நெய் செய்ய போகிறதுனால ஒரு 2 3 வாட்டி வந்து நான் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்திருந்தா 1 வாட்டி 2 வாட்டி போட்டாலே போதும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா வெண்ணையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பால் ஆடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்காமல் நெய் எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வெண்ணெயெல்லாம் எடுக்க வேண்டியதே இல்லை. டைரெக்டாக வந்து நம்ம பாலாடையிலேருந்து நெய் எடுக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா வெண்ணெயும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் நம்ம எடுத்துருக்கோன்னு. நம்ம ஒரு 2 மாசமா இந்த பாலாடைகளை சேகரிச்சுக்கிட்டே வந்தோம். அதனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் கிடைச்சிருக்கு. நீங்க 1 மாசத்துக்கு 1 வாட்டி கூட இந்த மாதிரி வந்து நீங்க செஞ்சுக்கலாம். அப்போ கூட உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வெண்ணெயை எடுத்திருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த வெண்ணெய் நம்ம வந்து டைரக்டா வந்து அடுப்புல வச்சு சூடுபடுத்த மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த இதில் வந்து நல்லா வந்து புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நல்ல ஐஸ் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நார்மலான பச்சை தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வாட்டி இந்த வெண்ணெயை அந்த தண்ணியில் வந்து நம்ம நல்லா வந்து கழுவி எடுக்க போகிறோம். கழுவி எடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம சுத்தமான ஒரு கை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் அதுலேருந்து வந்து பால் தனியாகவும் நம்மளுக்கு வெண்ணெய் தனியாகவும் வந்து நல்லா திரண்டு வரும். உங்கள் விருப்பம், நீங்கள் இன்னொரு வாட்டி கூட இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வெண்ணெய்களை நல்லா வந்து அது பால் ஆடையிலேருந்து நம்ம நல்லா வெண்ணெய் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா வெண்ணெயும் இந்த மாதிரி நம்ம தண்ணியிலேருந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க எவ்வளோ வெண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைச்சிருக்குன்னு. பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க. இது ஒரிஜினல் பசும்பால்லேருந்து நான் எடுத்தது. எந்த பேக்கெட் பாலுமே வந்து நான் வந்து சேர்க்கல. இது ஒரிஜினல் பசும்பால்லேருந்து நான் வந்து வெண்ணெய் எடுத்தது. இப்போ நம்ம ஒரு அடுப்பு மேல நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு மேல வச்சுக்கிட்டு, கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சிம்லயே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஏன்னா, நீங்க எடுத்த உடனே வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா, ஃபுல்லா வந்து உள்ள வந்து தீஞ்ச மாரி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெண்ணெய் வந்து ரொம்ப கருப்பு கருப்பா மாரி இருக்கும். அதனால நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு எவ்வளோ குறைவா வந்து நீங்க செய்ய முடியுமோ, அவ்வளோ குறைவா வந்து நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மெல்ட் ஆகி வருதுன்னு. இப்போ வந்து நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம நெய் காய்ச்சும்போது ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் வந்து அது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். முதல்ல வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த நுரை பொங்கி வந்து அடுப்பு மேலே எல்லாமே வந்து நெய் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் குறைச்சிட்டு சேர்க்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் அடுப்பு மேலே நெய் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது எப்போவுமே. பின்னாடியே இருந்து ஒரு வாட்டி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரை பொங்க கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்மள வந்து நெய் பிரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அதனால் நம்ம வந்து எங்கேயுமே போகாமல் விட்டு விட்டு வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விடணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விடணும். அந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா நெய் வருது. இப்போ நம்ம கொஞ்சம் போல் வந்து கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து கருவேப்பிலை தான் இன்றைக்கி இருக்குது. கருவேப்பிலை போட்டாலும் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வாசனை அடிக்கும். அதனால் நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் நெய் மட்டும் வந்து நல்லா பிரிஞ்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வெண்ணெய் எல்லாம் பாருங்கள் நல்ல சுத்தமான நெய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா நுர பொங்க பொங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அதுவாகவே வந்து நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி போச்சுன்னா நம்ம நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நெய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது 1லேருந்து 1 லிட்டர் 100 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி நெய் வந்து கிடச்சிருக்கு. நான் நிறைய செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது முதல்ல வந்து நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆற வைங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. துணி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபில்டரில் நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஜல்லடமாக இருக்கிற ஃபில்டரில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து திப்பி உள்ள இல்லாமல் க்ளீனாக வந்து நல்லா ஃபில்டர் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய் வந்து ரொம்ப அருமையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தாராளமாக 4லேருந்து 5 மாதத்து வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம பண்ணுற ஸ்வீட், பொங்கல், அதுக்கப்புறம் வந்து இனிப்பு பொங்கல் எல்லா ஸ்வீட்டுக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து ஆரோக்கியமான முறையில் நம்ம இன்றைக்கி நெய் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி பார்த்த நெய் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.